ஹலோ, குட் மார்னிங் கைஸ். உண்மையை உறக்கச் சொல்வோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் ஆரா. இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் உடற்பயிற்சியை பற்றி, உடல் ஆரோக்கியத்தை பற்றி தான் பேசுகிறோம். என்ன ஒன்றுனா, நான் டெய்லியும் ஸ்டார்ட் பண்ணுறப்பெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓட பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி அதிகமாக நான் முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ புஷ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு நான் பண்ணி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷம்தான் என்னை ஒரு நாள் ஃபுல்லாக புத்துணர்ச்சியோடு ஓட வைக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கைஸ். ஸ்டார்ட் பண்ணுறப்ப எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். இது நான் வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லலை. நான் நேற்று பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்ரு 52 நிமிஷத்துலேயே நம்ம ஓடி இருப்பேன். அவ்வளோ தூரம் லாங் டிஸ்டன்ஸ் பண்ணால் ஒரு நாள் பிரேக் எடுக்கலாம், இன்னொரு நாள் கூட பிரேக் எடுக்கலாம். ஆனால் எனக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷம் என்னை தூங்க விடாமல் காலையில் 5 மணிக்கு முன்னாடியே எழுந்து என்னை உடற்பயிற்சி பண்ண வைக்குது. அப்படின்னா அதில் எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கும் நான் கிடைக்கணும்னு ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க பணக்காரங்களாகவும் இருக்கலாம், ஏழையாகவும் இருக்கலாம். இங்கே பணக்காரனாகவும் இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கு ரொம்ப பொதுவான விஷயம். குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நமக்கு பொதுவான ஒரு விஷயம். இது அவங்களுக்கு மட்டும் உடல் ஆரோக்கியம் இருந்தால் போதும், நமக்கு மட்டும் உடல் ஆரோக்கியம் இருந்தால் போதும்னு இல்லை. இன்றைக்கி நம்ம எவ்வளோ பேரை பார்க்குறோம், நிறையா பிரச்சனையோடு இருக்காங்க. ஆனால் அது சிறு வயசுலேருந்தே அவங்க உடற்பயிற்சி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்திருக்கிறதுக்கு துளி சான்ஸ் கூட எனக்கு இல்லைன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேருக்கு வீசிங் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் சொல்கிறாங்க, இர்ரெகுலர் மென்ஸ் எவ்வளவோ பிரச்சனைகள் சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன ஒரு அடிப்படையான காரணம்னா, ஜெனட்டிக்காக அவங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அது மட்டுமே மெயின் ரீசன் கிடையாது. நம்மளோட உணவு பழக்க வழக்கமும் நம்மளோட வாழ்க்கை முறையும் தான் நம்மளோட ஆரோக்கியத்தை ரொம்ப பெரும்பங்கு வகிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு ஒரு 9 மணிக்கு கால் பண்ணியிருந்திருக்காரு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30க்கெலாம் நைட்டு என்னோடய டின்னரை முடிச்சுட்டு ஒரு 8:30க்கெலாம் நான் தூங்கிடுவேன். அவர் கால் பண்ணியிருந்தார். நான் காலையில் கால் பண்ணி இந்த மாதிரி நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் இந்த மாதிரி 6:30க்கெலாம் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொன்னேன். என்னடா சொல்கிற, 6:30க்கெலாம் சாப்பிட்ருவோம் அப்படின்னு கேட்டார். அது என்னோடய வாழ்க்கை முறை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி பண்ணுறதை விடவும் நம்மளோட பழக்க வழக்கங்களை நம்ம சரியாக வச்சுக்கிட்டோம்னா அதுவுமே ஒரு பெரு பங்கு வகிக்குது நம்மளோட ஆரோக்கியத்தில். அதனால பார்த்திங்கன்னா, சூரியன் மறையிறதுக்கு முன்னாடியே நம்மளோட மாலை உணவை எடுத்துக்க சொல்கிறாங்க. அது என்னோடய வாழ்க்கை முறைக்கு அது ஒத்து போகுது. அதனால் நான் அதை பின்பற்றுறேன். இதை எல்லோரும் பின்பற்றுங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதுதான் ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். சிலர் ரொம்ப குண்டாக இருப்பாங்க, என்னால் உடம்பை இளைக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. சிலர் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க, நான் உடம்பை கொஞ்சம் வெயிட் போடணும்னு நினைக்கிறாங்க. இது நீங்கள் உங்களோட குறையாக நினைக்கிறதால மட்டுமே நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறீங்க. சிலர் கரெக்டாக இருக்க மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளோட மெட்டபாலிசம் என்ன மாதிரி இருக்குதுன்னு தெரியாது. தயவு செய்து ஒரு மணி நேரம் என்னன்னே தெரியாமல் நம்ம டிவியை உட்காந்து 1 மணி நேரம் பார்க்குறோம், ஃப்ரெண்டுங்களோட 1 மணி நேரம் ஃபோனில் பேசுகிறோம், எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம். ஏன் அந்த முக்கியத்துவத்தை நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்தில் கொடுக்கறதில்ல? அதுலேருந்து பெனிஃபிட்ஸ் நான் எடுத்து நான் சந்தோஷமாக வாழ்கிறதுனால நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். மித்தபடி இதிலேருந்து எனக்கு ஒரு சிலர் மாதிரி ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணிட்டோ, உங்களோட ரகசியம் சொல்கிறேன்னு சொல்லிட்டோ, இல்லை என்னைய பப்ளிசிட்டி பண்ணணும் இல்லை. நான் எவ்வளவோ பேரை பார்க்குறேன், எவ்வளவோ இன்ஃப்ளூயன்சர், நிறைய பெரியவங்க அவங்க சொன்னால் அப்படியே அதை ஃபாலோ பண்ணுவாங்க எல்லோரும் பார்க்குறவங்க வியூவர்ஸ். ஆனால் அவங்க நிறையா பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு உண்மையான விஷயத்தை பேசுகிறாங்களான்னு கேட்டால் இல்லை. இன்றைக்கி பாடி பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக வளர்ச்சி கொடுக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க எடிட் பண்ணி போடக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லார் மனசுலையும் போய் ரொம்ப ஆழமாக பதியுது. ஆனால் அதோட உண்மை ரகசியம் யாரையாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் அது யாரும் சொல்ல மாட்டுறாங்க. இன்னொன்று அதை கூட அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து கைஸ், உடம்பு ஆரோக்கியத்துக்காக உடற்பயிற்சி பண்ணுங்கள். உடம்பு ஆரோக்கியத்துக்காக நல்ல உணவு பழக்க வழக்கங்களை வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அது ஒன்று தான் கைஸ் நம்மளை வாழ்க்கையில் பெரிய ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போகாமல் இருக்க வைக்க முடியும். தேங்க்யூ கைஸ். நான் இன்றுடன் உங்களுடன் விடைபெறுவது நான் உங்கள் ஃபிட்னஸ் ஆரா. உண்மையை உறக்கச் சொல்வோம்.